என்னடா உலக மகா உத்தமன் விக்ரம இப்படி கதற விடுறாங்களே வியானா அப்படிங்கிற அளவுக்கு வியானா வந்து விக்ரம போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு விக்ரம பொறுத்தவரை எங்க அம்மா சத்தியமா நான் நல்லவன் நம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கடந்த 2 நாட்களாவே வியானாவை பொறுத்தவரை விக்ரமோட முகத்திரையை கிழிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது விக்ரம் வந்து நான் ஒரு காமெடியன், நான் ரொம்ப நல்லவன், இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுலயே நான் தான்ப்பா புனித ஆத்மா அப்படிங்கிற அளவுக்கு நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேடுகட்ட வேலைகளை பண்றதுல நம்பர் 1 தில்லாலங்கடி இந்த விக்ரம் தான் அப்படின்னே சொல்லலாம். இவனை பொறுத்தவரை நடந்து முடிஞ்ச ஜமீன்தார் டாஸ்க்ல சுபிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்பவே எகிரி இருப்பாரு. அதாவது உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானமே இல்லையா, ஒரு சின்ன பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்களே, பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட எல்லாம் எகிரிக்கிட்டு போயிருப்பாரு. அதே நேரத்தில் இவருமே டாஸ்க்ல பிசிக்கல் வயலன்ஸ் தான் பண்ணாரு. ஆக்டிவிட்டி ஏரியால எல்லாரையும் போட்டு கதவை போடுறேன் அப்படிங்கிற பேர்ல ரம்யா அடிப்படதான் செஞ்சு இந்த இடத்துல வியானா கேக்குறாங்க, என்னப்பா சாண்ட்ரா வந்து சுபிக்ஷா கிட்ட பண்ணா மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறாங்க, ஒரு சின்ன பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பெரிய சீனை கிரியேட் பண்றீங்க, இந்த டாஸ்க்ல நீங்களும் அதே வேலையை தானே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்க்ல நீங்க நடந்துகிட்ட விதமும் கேவலம் தானே அப்படிங்கிற மாதிரி விக்ரம போட்டு பொழக்குறாங்க வியானா. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை என்ன நானும் சாண்ட்ராவும் ஒன்னா, இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு மனசாட்சி இருக்கா, நான் எவ்வளவு உத்தமன், சாண்ட்ரா கூட என்ன கம்பேர் பண்ணி பேசுறா அப்படிங்கிற மாதிரி அழுது பெரிய சீனையே கிரியேட் பண்ணியிருந்தாரு. இந்த இடத்துல விக்ரமுக்கு சொம்பு தூக்குறதுக்காக அரோராவா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் எல்லாருமே நீங்க நல்லவரு வல்லவரு அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. வியானாவை பொறுத்தவரை இந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதாவது பாரு சாண்ட்ரா ரம்யா இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க, அதாவது விக்ரம பொறுத்தவரை நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு, ஆனா உண்மையாவே அவர் நல்லவர்லாம் கிடையாது, அவரை பொறுத்தவரை காமெடி அப்படிங்கிற பேர்ல எல்லாரையும் ட்ரிகர் பண்றாரு, மார்க் பண்றாரு, இரிட்டேட் பண்றாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் ஒரு காமெடியன் ஃபன்னுக்காக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாரு. அதே நேரத்தில் அவர் பண்ற தவறுகளை யாராவது சொல்லிட்டோம் அப்படின்னா அதை ஏத்துக்கிற மனப்போக்கம் அவர்கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி வியானா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இந்த மாமா டிவியை பொறுத்தவரை 1 hour எபிசோட்ல வியானா விக்ரம் மேல வச்ச குறைகள் எதையுமே காட்டவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். சும்மாவே வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை விக்ரமுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த வக்ரம் பிடிச்ச விக்ரமோட முகத்தெரிய வியானா கிழிச்சு எறிகிறாங்க, இதை கூட காட்ட மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்னைக்குமே அதே மாதிரி விஷயம் தான் நடக்குது. இந்த இடத்துலயும் வியானா விக்ரம் இந்த 2 பேரும் பேசுறாங்க. வியானாவை பொறுத்தவரை நீங்க வந்து செம சேக்கியம் ஆடிட்டு இருக்கீங்க, உங்களை பொறுத்தவரை நீங்களுமே காமெடி அப்படிங்கிற பேர்ல பல இடங்கள்ல பல பேரை காயப்படுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. உடனே நான் எந்த இடத்துல யாரை காயப்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. வியானாவும் தெளிவா தான் பதில் சொல்றாங்க. ஆனா விக்ரம பொறுத்தவரை பேச விடாம நான் நல்லவமா, அம்மா சத்தியமா நான் நல்லவமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஆர்குமெண்ட் வேற மாதிரி போகுது. அதாவது நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல கேப்டன் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக விக்ரம் வந்து பாத்ரூம்ல வாளிக்குள்ள இருந்த துணி எல்லாம் நடு ரூம்ல கொண்டு வச்சிருப்பாரு. இதை வச்சு ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சு. அந்த இடத்துல வியானாவை பொறுத்தவரை என்னோட ட்ரெஸ் தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த பிரச்சனை இதுக்குள்ள வருது. இது எதுக்காக வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியலங்க. இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம் வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்க, அந்த இடத்துல நான் உடைஞ்சு போயிட்டேன், நீங்க எல்லாம் இப்படி பண்ணுவீங்க அப்படிங்கறதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல, உங்களுக்கு ஆதரவா நான் எவ்வளவு இடங்கள்ல பேசியிருக்கேன், என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, நான்லாம் மனசறிஞ்சு தப்பே பண்ண மாட்டேன், நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அம்மா சத்தியமா நான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வியானா பொறுத்தவரை இவங்கிட்ட பேசி எல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை ஏதாவது ஒரு பழியை போட்டுட்டு அவங்க பாட்டு போறாங்க, இதெல்லாம் எப்படி சரியாகும், நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அம்மா சத்தியமா நான் தப்பு செய்யலங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கதை எழுதிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அரோராவா இருக்கட்டும் ஆதிரியா இருக்கட்டும் நீங்க எல்லாம் அழக்கூடாது, நீங்க ரொம்ப நல்லவரு, குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விக்ரம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல் விக்ரம். எப்படி விக்ரம் எல்லா தப்பையும் பண்ற, உன் மேல யாராவது பழிய போட்டுட்டாங்க அப்படின்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி பதற, அதை போடுறா பொல பொல நீ கண்ணீர் வந்துருது, வேற லெவல் நடிகண்டா. அதாவது நடிப்பு அரக்கன் இந்த சீசனை பொறுத்தவரை திவாகர்லாம் கிடையாதுங்க. உண்மையான நடிப்பு அரக்கன் அப்படின்னா அது விக்கல்ஸ் விக்ரம் தான். செம ஆக்டிங் போட்டுட்டு இருக்காரு அப்படினே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த விக்ரம பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? இந்த இடத்துல நான் வியானாவை பத்தி தப்பாவே பேசல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கான். ஆனா நடு ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னா இந்த விக்ரமா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் 2 பேருமே ஊர்க்கிழவி மாதிரி உட்கார்ந்து புரணி பேசி இருப்பாங்க. அந்த இடங்கள்ல பல இடங்கள்ல வியானா போலியா இருக்கிறா, அவ நல்ல மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லுவாரு. கனியை பொறுத்தவரை ஆமா இதுக்காக தான் நீங்க யாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பேசி பழகணும், வியானாவெல்லாம் நம்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விடுவாங்க. நேத்து ராத்திரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விக்ரமா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் எஃப்ஜேயா இருக்கட்டும் இவங்க 3 பேருமே உட்கார்ந்துக்கிட்டு வியானா ரொம்பவே போலியா இருக்கிறா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க புரணி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அம்மா சத்தியமா நான் வியானாவை குறை சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா மேல ஒரு 1000 சத்தியம் போட்டுட்டாரு இந்த விக்கல்ஸ் விக்ரம். இந்த விக்கல்ஸ் விக்ரம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.